கல்லறையில படுக்கும் போது உன்னோட ஞாபகம் தான் பிரியா வருது எனக்கு. உன் மடியில படுத்த மாதிரியே இருக்கு பிரியா. திரும்பி வா பிரியா என் கூடயே. ப்ளீஸ் பிரியா என் கூட வா பிரியா. நீ இல்லாம நான் எப்படி பிரியா இருப்பேன்? நிம்மதியாக தூங்கு நிஷாந்த். எப்போவும் நான் உன் கூடயே தான் இருப்பேன். உன்னை விட்டு போக மாட்டேன் நிஷாந்த். எங்கேயாவது இருந்து உன்னை பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன் நிஷாந்த். பிரியா பிரியா தூங்கு நிஷாந்த், உன் கூடயே தான் இருப்பேன். தூங்கு. பிரியா எங்கேயும் போகாத பிரியா. பிரியா எங்கேயும் போகாத. நான் உன்னை விட்டு எப்பயும் எங்கேயும் போக மாட்டேன் நிஷாந்த். நீ வாழ்க்கையில் இதுக்கு மேலே தான் நிஷாந்த் சந்தோஷமாக இருக்கணும். நீ எப்போ சந்தோஷமாக இருக்கணும் அப்போ இந்த உலகத்தை விட்டு நான் போயிடுவேன் நிஷாந்த். பிரியா போகாத. பிரியா போகாத. தூங்கு நிஷாந்த். இதுக்கு மேலே தான் உனக்கு எல்லா சந்தோஷமும் வரப்போகுது. தூங்கு நிஷாந்த். எப்போ உன் முகத்தில் நான் சிரிப்பை பார்க்குறேனோ அப்போ உன்னை விட்டு நான் போயிடுவேன் நிஷாந்த். போனாலும் உன் கூடயே தான் இருப்பேன் நிஷாந்த். தயவு செஞ்சு என்னை மறந்துடு நிஷாந்த். நீ உன் வாழ்க்கையில் சந்தோஷமா இரு. பிரியா நான் மறக்க மாட்டேன். பிரியா போகாத. பிரியா பிரியா போகாத. நான் போக மாட்டேன் நிஷாந்த். நீ தூங்கு. பிரியா பிரியா தூங்கு நிஷாந்த். வாழா வாழ்வே அடி நீதானம்மா. பிரியா எங்க போன பிரியா? நீ எப்பவும் என் கூடயே தான் இருப்பேன்னு நினைக்கிறேன் பிரியா. நான் வருத்தப்படும் முதல்ல நீ வந்து சமாதப்படுத்துற பிரியா. டே நிஷாந்த். டே என்ன பைத்தியம் ஆவிக்கிட்ட எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டப்பல. டே பிரியா என் கூட பேசுனாடா. அப்புறம் என்ன அடுத்து என்ன சொல்லுவ? ஏன்டா எதுக்குடா நீ பாட்டுக்கு தனியா வந்த? என்ன கூப்பிட்டு வந்திருக்கலாம்லடா. அது நீ பாட்டுக்கு கேண்டில் ஏத்தி வைக்க ஆரம்பிச்சிட்ட. என்ன கூப்பிட்டுருக்கலாம்ல ஒரு வார்த்தை. எந்த புண்ணியம் செஞ்சாலும் எனக்கு சேரக்கூடாது, உனக்கு மட்டும்தான் சேரணும்னு நினைச்சிட்ட போல. டே போடா நீ வேற. டே உண்மையே சொல்றேன்டா. நீ பாட்டுக்கு வந்து பொக்கே வைக்கிறிய. என்னையும் கூப்பிட்டு நானும் வந்திருப்பேன்ல. அப்புறம் பிரியா கிட்ட நீ மட்டும் நல்ல பேர் வாங்கிக்குவ. அப்புறம் அவன் என் கண்ணால வந்துட்டு நீ ஏன் வரலன்னு கேட்கணும்னு நினைச்சிட்டு இருக்கா தானே? டே போடா நீ வேற. என்னடா இப்படி பேசிட்டு இருக்க? டே அவளுக்கு இறந்த நாள் தான். நீ சந்தோஷமா வந்து பூ வச்சிருந்தனா அவ சந்தோஷப்பட்டிருப்பாளடா. இப்படி அழுந்துகிட்டே வந்து பூ வச்சனா அவ எதையாவது ஏத்துக்குவாளா? முதல்ல இந்த அழுகிறத முதல்ல நிப்பாட்டு பைத்தியம். டே நீ ஏன்டா கீழே உட்காந்துட்டு இருக்க? எந்திரி. டே லூஸ். அவ எனக்கு ஃப்ரெண்டு மாதிரி தான். அமைதியா இரு. நாளா கீழே உட்காரலாம். அமைதியா இரு. உனக்கு மட்டும் எல்லா ஆசீர்வாதம் வரணும்னு நினைச்சுக்காதடா. கொஞ்சம் சந்தோஷமா இரு. அப்பதானே அவ சந்தோஷப்படுவா. பாரு என்னோட பூ தான் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அவளுக்கு ஒயிட் கலர் தான் ரொம்ப பிடிக்கும். டே அப்படியெல்லாம் உன்னோட என்னோட பூவா அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இல்லப்பா என்னோட பூ தான்ப்பா அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அதுக்குள்ள பாத்தியாடா 1 year ஆயிடுச்சு. அவ பிரிஞ்சு போனது தாங்கவே முடியலடா. ஆனா அவ முன்னாடி அழுந்துட்டு இருந்தா அவ எப்படிடா ஏத்துக்குவா? சிரிச்சிட்டு இருந்தாதடா அவ ஏத்துக்குவா. அப்புறம் நம்மளாலதான் எல்லாம் அழுந்துட்டு இருக்காங்கன்னு நினைப்பாடா. சரியடா தயவு செஞ்சு. டே உன்னை நம்பிதான் உட்காந்துட்டு இருக்கேன். ஏதாவது பேகி வந்துடாதே. வந்தாலும் பிரியாவை தாண்டி வராதுடா. டே என்னடா நீ என்ன லூசு? அவளே ஒரு பேய் தானடா. டே அமைதியா இருடா நீ வேற. டே நீங்களே எப்படிங்க? என்னடா பைக்ல தான் வந்திருப்பாங்க. என்ன ஆவியா பறந்து வந்திருக்க போறோம்? ஆமா நீங்க எதுக்கு இந்நேரத்துக்கு வந்திருக்கீங்க? சொல்லுவீங்கன்னா நல்லா சொல்லுவீங்க. நீங்க மட்டும் வரல நாங்களே வரக்கூடாதா? இன்னைக்கு என்ன நாள் எங்களுக்கும் ஞாபகம் இருக்கு. நாங்க பூ வைக்க வந்திருக்கோம். வழி விடுங்க. டே ஏண்டா? நான் நவருங்க. நாங்க பூ வைக்கணும். அவங்களும் எங்களுக்கு அக்கா மாதிரி தானே. நவருங்கண்ணா. உங்களுக்கு தெரிஞ்ச விட எங்களுக்கு ரொம்ப தெரியும்னா தயவு செஞ்சு நவருங்க. நாங்க பூ வைக்க போறோம். இவ்ளோ பூவாடா? யாராவது ஒருத்தர் வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல. நாங்க எல்லாரும் வர போறோம்னு எங்களுக்கே தெரியாது. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கே தெரியும். அப்படி தெரிஞ்சிருந்தாலுமே எங்க அக்காவுக்கு தனித்தனியா தானே பூ வாங்கிட்டு வந்திருப்போம். இப்பதான் அக்காவோட கலர் சூப்பரா இருக்கு. அக்கா இந்த பூவெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கஷ்டப்பட்டு உங்களுக்காக தேடி வாங்கிட்டு வந்தேன்க்கா. நீங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன்க்கா. நீங்க வந்ததுல ஹாப்பியா இருக்கும். இன்னும் நீங்க இவ்ளோ பூ வாங்கிட்டு வந்திருக்கீங்க. அவளுக்கு ஹாப்பியா இருக்காம இருக்குமாடா? அப்படி சொல்லுங்க. நான் எவ்வளவு ஹாப்பியா இருப்பாங்க தெரியுமாக்கா? ஆனா நீங்க தான் அழுந்துட்டே இருக்கீங்க. நான் உங்களுக்கு சிரிச்சு வச்சாதானே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எப்போதும் சிரிச்சுட்டே இருங்கண்ணா. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டேக்கா. என்னம்மா தாரா இவங்களுக்கெல்லாம் விஷ் பண்ணிட்டு இருக்க? இறந்து போனாங்களே விஷ் பண்ண கூடாதா? அவங்களுக்கு வேலண்டைன்ஸ் டே இருக்கும். வர எல்லாரும் கலரிக்கிட்டு பேச ஆரம்பிச்சிட்டீங்க. ஆனா கல்லறிக்கிட்ட இல்ல, எங்க அக்கா கிட்ட பேசிட்டு இருக்கோம். அவங்க பின்னாடி தான் நிக்கறாங்க. அண்ணா பயப்படாதீங்க. யாரும் இல்ல, சும்மா சொன்னோம். ஹாய் நிஷாந்தனா. உங்க அழுகலாம் முடிஞ்சிருச்சா? டேய் நீங்களும் வந்திருக்கீங்களா? அப்புறம் எங்க அக்காவை பார்க்க நாங்க வர மாட்டோமாண்ணா? கௌசி நீ ஏன் வந்திருக்க? நீ வீட்டுக்கு போலாம்ல. ஏங்கண்ணா நீங்க வேற அக்காவை பார்க்க கூட வர கூடாதா? இந்நேரத்துக்கு ஏன்டா நீ வெளியில வர? ஏனா பூச்சாடி பிடிச்சிருமா? நீங்களா இருக்கீங்க பாத்துக்க மாட்டீங்களா? ஆனா எல்லாரும் ரொம்ப பண்றீங்கண்ணா. டேய் பிரெக்னன்ட்டா இருக்க, அதனால தான் வெளியில வர வேணானோ. அக்காவோட இறந்த நாள் நான் வராம இருப்பேனா? ஏனா ஃபர்ஸ்ட் வருஷமே நான் வராம இருந்தா இருப்பேனா? சரி நவருங்க. நாங்க பூ வைக்கணும். என்ன நீங்க 3 பேருமே பூ வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? ஏனா அக்காவை பார்க்க வர பூ கூட வாங்கிட்டு வர மாட்டோமா? உங்களுக்கு முன்னாடியே எல்லாரும் வந்து பூ வச்சிட்டீங்க போல. ஆமாண்டி உனக்கு முன்னாடியே நாங்க எல்லாம் வந்து பூ வச்சிட்டோம். அப்ப என்னோட கலர் மட்டும் தான் டிஃபரண்டா தெரிய போகுது. ஆமாண்டா வை. ஆமாண்டா கௌசி நீ மட்டும் ஏன் டிஃபரண்ட்?
எல்லாரும் பொக்கைய வைக்கிறீங்க, எங்க அக்கா கிட்ட எப்போதும் பூ இருக்கணும்னு இங்க வந்து வந்து இந்த தண்ணியை ஊத்தி ஊத்தி பூ வைக்கலாம்னு பிளான் போட்டேன். இவ்வளவு சூப்பரா இருக்கும் தெரியுமா அக்கா முன்னாடி வச்சா. அது இல்லாம அக்காக்கு இந்த மாதிரி பூ எவ்வளவு பிடிக்கும். வாடிட கூடாதுன்னு சொல்லி தான் தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ்டா. நான் தேங்க்ஸ்லாம் சொல்ல வேணாம், எங்க அக்காக்கு நான் செய்யறேன் அவ்வளவுதான். எங்க அக்காவோட கல்லற பூ அவ்வளவு நனைஞ்சிருக்கு. அக்கா நீங்க ரொம்ப ஜாலியா இருக்க பாருங்க, பூ வாசம் உங்ககிட்ட வந்துகிட்டே இருக்கும்க்கா. உங்களுக்காக பாருங்க எவ்வளவு பூ வந்திருக்குன்னு. அக்கா ரொம்ப ஹாப்பியா இருங்க அதுக்கு மேல, ஓகேவா? ஆமாக்கா ரொம்ப ஹாப்பியா இருக்கேன், உங்களுக்காக தான் இவ்ளோ பூ வந்திருக்கு. ஐயோ அக்கா எங்களுக்காக பூ கொட்டுறீங்களா? பிரியா நீ இங்க தான் இருக்கியா? டேய் உனக்கே தெரிய வேணா, நமக்காக தான் பூ கொட்டினா இப்போ தெரியுமா? அக்கா நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம்க்கா. ஆமாக்கா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், எனக்காக நீங்க ஆசீர்வாதம் பண்ணீங்கன்னு நான் நினைச்சுக்கிறேன். என்னோட குழந்தை பிறந்த உடனே உங்ககிட்ட தான் வந்து காட்ட போறேன்க்கா. சரிடா நீங்களா வீட்டுக்கு போங்க. சரி நான் வாங்க எல்லாரும் போலாம். இல்லடா நான் இங்கே இருக்கேன், நீங்க போங்க. ஆனா நீங்க வர போறீங்களா இல்லையா? ஆமா நான் வாங்க, நான் தயவு செஞ்சு. சரி வாங்க போலாம். வாங்க வாங்க டக்குன்னு வாங்க போலாம். டேய் அந்த பொண்ணுக்கு என்னடா, அந்த பொண்ணு ப்ரப்போஸ் பண்ணதுக்கு எதுக்குடா ஏத்துக்கல? டேய் நான் இப்போவும் சொல்றேன், அதுல எனக்கு விருப்பம் இல்லை, உங்களுக்கெல்லாம் அதெல்லாம் புரியாதுடா. டேய் நான் ஏத்துக்கலன்னா ஒரு காரணம் இருக்கும், உனக்கு என்னடா காரணம் இருக்கு போது? ஜெயாமாவும் ஒத்துக்குவாங்க, அப்புறம் என்னடா? டேய் இல்லடா அம்மாலாம் ஒத்துக்குவாங்க, அது எனக்கே தெரியும், பட் வேணான்னு நான் முடிவு எடுத்திருக்கேன்டா. டேய் என்னடா பேசிட்டு இருக்க, என்னடா பிரச்சனை வரப்போது உனக்கு? டேய் நான் தான் சொல்றேன்ல, தயவு செஞ்சு அதை பத்தி பேசாதீங்க, விடுங்களேன். அதான் இன்னும் 1 டே இருக்குல்ல, 1 டேல பாத்துக்கலாம், விடு. டேய் நீ சப்போஸ் வேணான்னு சொல்லிட்டு வேற ஏதாவது முடிவு எடுத்துக்கிட்டா என்ன பண்ணுவ? அதெல்லாம் எடுக்க மாட்டா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. நீ பேசு, நீ நல்லா பேசுவ. தயவு செஞ்சு இந்த டாபிக்கை தயவு செஞ்சு விடுங்க. என் தம்பி எப்படிடா மாத்துறது, அவன் எது பண்ணாலும் மாற மாட்டேங்கிறான்டா. நேத்து நைட் அந்த கல்லேரியிலேயே படுத்து தூங்கிட்டு இருந்திருக்கான்டா. டேய் உன் தம்பிக்குள்ள பயமே இருக்காதாடா? அது இருந்தா அவன் ஏன்டா அப்படி பண்ண போறான்? சரி மாத்திக்கலாம் விடு. நானும் ரொம்ப ட்ரை பண்ணிட்டேன், முடியலடா. எப்படிரா மறப்பான், அவ்வளவு தூரம் லவ் பண்ணா எப்படிரா மறப்பான்? மறக்க வேணாம், பட் மாறலாம்ல. மெமரிஸ் இருக்கட்டும், நான் இருக்க வேணான்னு சொல்லல, கொஞ்சம் மாறலாம்ல. விடுடா, எப்படிரா மாறுவான்? நீ என்ன லூசாடா? அவ்வளவு தூரம் லவ் பண்ணிட்டு இருந்திருக்கான், எப்படிரா மாறுவான்? ஏதாவது ஐடியா கொடுங்கன்னா, பைத்தியம் மாதிரி 2 பேரும் பேசிட்டு இருக்கீங்க, நீங்க என் ஃப்ரெண்ட்ஸா முதல்ல? ஓ அது உனக்கே டவுட்டா இருக்கா? அடி வாங்கிடுவா பிரபா. அப்புறம் என்னடா அவனை திருத்துறதுக்கு அவனா திருத்தணும், எங்க கிட்ட ஐடியா கேட்டு நாங்க என்னடா சொல்லுவோம்? அவன் என்ன பண்ணாலும் மறக்க மாட்டான், ஏதாவது காதல் பண்ண மட்டும்தான் மறக்க போறான், அது இப்போதைக்கு நடக்கவும் நடக்காது, அப்புறம் எப்படிதான் மறப்பான்? டேய் நீங்களாம் என் ஃப்ரெண்ட்ஸுன்னு வெளியில போய் தயவு செஞ்சு சொல்லிடாதீங்கடா. சீச்சி இல்லனாலே நாங்களும் சொல்ல மாட்டோம்டா. பிரபா ஓவரா பண்ற பிரபா. அவன் அந்த கல்லறையிலேயே படுத்து தூங்குறான், அதை நிறுத்தணும்னு சொன்னா நீங்களே போய் படுடான்றவீங்க போலடா. சரியா அந்த கல்லறையில படுத்துட்டு இருந்தாலும் உனக்கு எப்படி தெரியும்? நேத்து பூ வைக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே நான் பார்த்தேன்டா. பாத்தியா, ரொம்ப சந்தோஷம்டா. எப்படா நிறுத்துவ? பைத்தியமா நீ? இல்ல பைத்தியம் மாதிரி பேசுறியா? லூசு, பாத்தியா அவன் அந்த கல்லறையிலேயே படுத்து தூங்குறான், இப்படா மறப்பான்? ஒண்ணு வேற காதல் வரணும், அவனுக்கு இப்போதைக்கு வேற காதல் வரவே வராது. ஆமாண்டா, அவனுக்கு வேற காதல் வந்தா மட்டும்தான் இது பண்ணுவான், அந்த வேற காதலும் அவனுக்கு வரவே இருக்கு. நீ தலைகிலன்னாலும் காதல் பண்ணவே மாட்டான், ஏன்னா அவன் அந்த அளவுக்கு அனுபவிச்சிருக்கான். எப்படி செத்து போனான்னு தெரியும்ல பிரியா? தெரியும்டா, இருந்தாலும் செத்து போறதுக்கு முன்னாடிதான் காதல் சொல்லிட்டு அவ செத்துருக்கா, எப்படிடா மறப்பான்? ஒரு சைடா காதலிச்சிருந்தா கூட பரவாயில்ல, அவளும் சொல்லிட்டு போயிட்டா, எப்படிடா மறப்பான்? ஆமாடா, லவ் பண்றதுக்கு முன்னாடியே உங்க ஊர்வலா அவ்வளவு ஜாலியா சுத்துனாங்க ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு, இப்ப மறக்கணும் மறப்பானாடா அவன்? போங்கடா, உங்ககிட்ட எல்லாம் ஐடியா கேட்டா அவ்வளவுதான் போலடா. பைத்தியம், உண்மையா சொல்றேன் பைத்தியம். நீ உண்மையை நீயே வச்சுக்கோ, என்கிட்ட ஒன்னும் சொல்ல தேவையில்ல. இவன்கிட்ட ஃப்ரெண்ட்ஸுங்கிற மரியாதையே இல்லடா. ஆமாடா, ஃப்ரெண்ட்ஸுக்குன்ற மரியாதையே இல்லடா இவன்கிட்ட. பைத்தியம் மாதிரி வளர்க்கிட்டு இருக்கான். வர வர பைத்தியம் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கடா பிரபா? ஒன்னா அவன் அப்படிதான் இருப்பான், நீ ஏத்துக்கோ, இல்லாட்டினா நீ மாறு, இல்லாட்டினா அவனையாவது மாறுவை. இத 2 பண்ணாதான் இதுக்கு ஒரே ஒரு தீர்வு. எப்படிரா அவன் இப்படி சுத்துனா நான் எப்படிரா பாத்துட்டு சும்மா இருப்பான்? அழுந்துகிட்டே இருக்கான்டா. சரி விடு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஏதாவது பண்ணுவோன்னு சொல்றியே தவிர பண்ண மாட்டேங்கிறியடா. நான் தான் சொல்றல, கண்டிப்பா ஏதாவது பண்ணுவோம் விடு. நமக்குன்னு இருக்கிறதே இருக்கா ரகு கிட்ட ஏதாவது சொல்லி ஏதாவது பிளான் போடுவான் விடு. நீயே உனக்கு கிளிக்கல, இப்ப அவன் வேற கிளிக்க போறானா? என்ன நீ பேசுற? அவன் நல்ல பிளான் போடுவானா, நீ வேற அமைதியாரு. பாக்குறேன்டா, பாக்குறேன் அவன் எப்படி பிளான் போடுறான்னு நானும் பாக்குறேன். அவனே ஏதாவது தப்பு கிப்பு நடந்துச்சு அவ்வளவுதான், 2 பேரும் செத்திங்க பாத்துக்கோங்க. ஃப்ரெண்டு என்ன வார்த்தை பேசுறான், தப்பு நடந்து இன்னொரு பிளான் போட்டுக்கலாம் விடு. ஆமாண்டா, அடி வாங்கி தான் மேல வர முடியும், உடனே எல்லாம் மேலே ஏற முடியாது. நீங்க மேலேயும் ஏற வேணாம், கீழேயும் இறங்க வேணாம்.
ஏய் உன்னோட ஃப்ரெண்டுடா. ஆமாண்ணா என்னோட ஃப்ரெண்டு தான். ஒழுங்கா பிளான் போடுங்க தயவு செஞ்சு. ஹலோ சார், உங்களுக்கே எதுவும் பிளான் தேவையில்லைன்னா எங்க கிட்ட வந்து சொல்லியிருக்கேன், ஞாபகம் வச்சுக்கோ. அதான் நான் இப்படி சொல்லிட்டு என்னடா? ஏய் சரிடா, விடுடா, உங்க ஃப்ரெண்டுடா, மன்னிச்சு விட்டுருங்கடா. அந்த பயம் இருக்கட்டும் ஃப்ரெண்டு மேல.